ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு அக்டோபர் 23 வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. ஓகே, இந்த 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்க போகும் மாற்றங்கள், ஏற்றங்கள், திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசி, தி ஹை பிரிஸ்டஸ், ரிஷபம், Ace of Pentacles, Midunam the Emperor, Kadagam 2 of Cups, Simmam 7 of Wands, Kanni 4 of Swords, Tulam the Hierophant, Viruchigam 9 of Cups, Dhanusu Page of Wands, Maharam the Hermit, Kumbam 9 of Wands and Meenam Queen of Wands. ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசி, தி ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் யார்கிட்டையுமே எந்த ஒப்பீனியன் கேட்க வேண்டாம், எந்த சஜஷன் கேட்க வேண்டாம், எந்த பதில்களையுமே வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட தேட வேண்டாம். ஓகே, உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், எந்த செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஒரு ரகசியம் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரியாமல் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ரகசியம் இன்னைக்கு வெளிப்படும். அதனால் நீண்ட நாளாக இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் இன்னர் விஸ்டம் டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ரிஷப ராசி, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய நியூ பிகினிங்ஸ் இருக்கும். ஓகேவா, நியூ பிகினிங்ஸ் வந்து இன்னைக்கு நாளை வந்து உங்களுக்கு வரவேற்கும் உங்களை. ஓகேவா, பண வாய்ப்புகள் கிடைக்கும், அதே மாதிரி ஜாப் ஆஃபர் கிடைக்கலாம், நியூ பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே உங்கள் மனசில் இன்னைக்கு எட்டி பார்க்கும். ஓகேவா, ஸோ இல்லை வேறு யார் மூலியமாவது நியூ பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைக்கிற ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஷோராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி, எம்பரர் கார்டு வந்திருக்காங்க. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு டிசிப்ளின், ஒரு அத்தாரிட்டி எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதில் ரொம்ப உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தைரியமாக முன்னேறணும், எதை கண்டும் வந்து முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம். ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் எடுத்து அதை மூவ் பண்ணுறீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணுங்கள், அது நல்லதாக தான் முடியும்னு சொல்கிறாங்க. லவ் லைஃப்பில் உங்களோட பர்சன் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை ரொம்ப விரும்புவாங்க. அவங்க வந்து உங்களை ஒரு லீடர்ஷிப் எனர்ஜியில் தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட டே பவர், ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லவ் எனர்ஜி வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஏதாவது உங்கள் பர்சன் கூட ப்ராப்ளம் இருந்துச்சு, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, சண்டைகள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து 2 பேருமே சமாதானம் ஆகிடுவீங்க. ஓகே, ஒரு நியூ பாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு எமோஷ்னல் க்ளோஸ்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சோல்மேட் கனெக்ஷனை இன்றைக்கி வந்து நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ரீயூனியன் அண்ட் ஹார்மோனி தான். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசி, 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையுமே எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் ரொம்பவே தைரியமாக அது எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. ஓகேவா, உங்களோட ஸ்டாண்டை விட்டு நீங்கள் இறங்கிடவே கூடாது. நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருந்தாலும் அதை மறக்காதீங்க. அந்த ஸ்டாண்டை விட்டு இறங்கி யாருக்காகவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட்லேயே நில்லுங்க, கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், சக்ஸஸ் ஃபாலோஸ். அதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கன்னிராசி, 4 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்டும் வேணும், அதே சமயம் ஒரு நல்ல சிந்தனையும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பிரேக் எடுங்க. அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஓகேவா, இன்றைக்கி வந்து ஒரு அமைதியான நாள். செல்ஃப் கேர் அண்ட் ஹீலிங் எனர்ஜி வந்து உங்களை வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, ரெக்கவர் ஆகுங்க. இதுதான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே,
அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி, தி ஹைரோஃபைன் வந்திருக்காங்க. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டல் இல்லைன்னா ஒரு மென்டல் எனர்ஜி வந்து உங்களை வந்து லீட் பண்ணும். ஓகேவா, உங்களை வழி நடத்தும். அறிவு, மரபு, கமிட்மெண்ட் எனர்ஜி இது எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்கும். எந்த செயலையுமே அறிவு சார்ந்து செயல்படுவீங்க. அதே மாதிரி உங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுவீங்க, உங்கள் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ கமிட்மெண்ட் எனர்ஜி இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் கமிட்மெண்ட் மாதிரியான ஒரு மூவ் வந்து இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸ்பிரிச்சுவல் அண்ட் எமோஷனல் பாண்டிங் ஷுவராக இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி, 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஓகேவா, நீங்கள் என்னெல்லாம் விரும்புனீங்களோ அது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே, உங்கள் கனவுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி நிஜமாகும். ஓகேவா, லவ் லைஃபாக இருக்கலாம், லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லவ் லைஃபாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இன்றைக்கி நடக்கும். ஓகேவா, அதே மாதிரி லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சக்ஸஸ், ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களை சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்டிங்கான ஒரு சூப்பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி, பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் மெசேஜ் வரலாம். ஏதாவது ஒரு ட்ராவல் பிளான் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு நியூ இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கான எனர்ஜி இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. சில அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் கூட வரலாம். ஓகேவா, அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும், நல்ல நியூஸாக தான் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டே வந்து ஒரு அட்வென்ச்சர் அண்ட் எந்தூசியாசமான ஒரு டேவாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் எனர்ஜி வந்து இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். ஓகேவா, நீங்கள் தனியாக இருந்தாலும் அந்த அந்த தனிமையை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பயன்படுத்திப்பீங்க. உங்களை வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க, நிறைய கிளாரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதிகமாக யோசிக்காமல் உண்மையை வந்து உங்களுக்குள்ளே தேடணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் மனசை அலைய விடாமல் உங்களுக்குள்ளேயே உண்மைகளை தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஸ்டம், இன்சைட், இன்னர் கைடன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் சோர்வாக இருந்தாலுமே வந்து விட்டுறக்கூடாது இந்த டேவை. ஓகே, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ ஃபெடப்பாக இருந்தாலும் நீங்கள் கிவ் அப் பண்ணவே கூடாது. ஓகேவா, உங்களோட லாஸ்ட் ட்ரை தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகே, ஸோ டயர்டாகி பாதியிலேயே எந்த முயற்சியும் நீங்கள் விட்டுற வேண்டாம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ டோன்ட் கிவ் அப், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர், யூ ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு கெட் இட். ஓகேவா, இதுதான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். அண்ட் கடைசியாக பார்த்தோன்னா மீன ராசி, குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட சார்ம், உங்களோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். ஓகேவா, ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும் இன்றைக்கி. ஓகேவா, லவ் லைஃப்பில் ஒரு மேக்னெட் மாதிரி நீங்கள் வந்து க்ளோ ஆவீங்க. உங்கள் பர்சன் ரொம்பவே உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல், அட்ராக்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட் எனர்ஜி உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக எல்லா ராசிகளுக்குமே பேலன்ஸ், கான்ஃபிடென்ஸ், இன்னர் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி, உங்கள் கரியர் பற்றி, இல்லை உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா பெய்டு பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.